வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற நம்முடைய இன்னொரு சேனல்ல சில கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க இந்த சேனல்ல பார்க்க முடியாது. ஸோ அந்த வீடியோஸையும் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த சேனலையும் போய் பார்த்து நீங்க அந்த வீடியோஸையும் பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பேச போறது தமிழக அரசியல் களம் சார்ந்தது. அதிமுக, பாஜக சம்பந்தமா தான் நம்ம பேச போறோம். ஸோ இந்த பக்கத்துல திமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே தான் இருக்குது. காங்கிரஸினுடைய நிலைமை மட்டும் வந்து இந்த பக்கமா, அந்த பக்கமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் விஜய் பக்கம் போறதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே போகுது. ஏன்னா, விஜய் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. விஜய்க்கு நெருக்கடி குடுக்கப்பட்டிருக்குது. அது பாஜக தரப்புல இருந்தும் சரி, இந்த பக்கத்துல திமுக தரப்புல இருந்தும் சரி, அரசாங்கங்கள் வழியா அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அவரோட எந்த கட்சியும் இணையல அப்படின்றதுனால, காங்கிரஸும் கூட வந்து ஒரு தயக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களும் திமுகவோட தான் போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் தற்பொழுதைய கள நிலவரமா இருக்குது. ஸோ இந்த நேரத்துல பாஜக, அதிமுக அண்ட் புதுசா பாமக இணைந்திருக்கிறாங்க. 23ஆம் தேதி இன்னும் சில கட்சிகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 21, 22, 23 இந்த 3 தேதிகள்ல பியூஷ் கோயல் அவர் தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாடு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்ல பங்கேற்கிறார்ன்ற செய்தி பார்க்கப்படுது. ஸோ இந்த நேரத்துல பாஜகவினுடைய தேர்தல் வியூகங்கள், தேர்தல் சம்பந்தமான பிளானிங், என்ன இடத்துல கூட்டம் போடுறது, என்ன நகர்வுகளை நகர்த்துவது, திட்டமிடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு சிலர் திமுகவுக்கு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திய பார்க்க முடியுது. ஸோ ஏற்கனவே அமித்ஷா இங்க வந்திருக்கும் பொழுது திருச்சியில வச்சு அ முன்னாள் அமைச்சர் வேலுமணி இன்னும் சிலர் வந்து சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்பு குறித்து என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள் குறித்து ஊடகங்கள்லயும் செய்திகள் கசிந்திருந்தது. இந்த ஒரு விஷயம் திமுக தரப்பினருக்கும் கசிந்திருந்தது. ஸோ ஊடகங்களுக்கு முன்னாடியே திமுக தரப்பினருக்கு இந்த செய்தி வந்து கசிஞ்சிட்டு என்ன பேசியிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள். இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்தது பிரதமரினுடைய வருகை. ஸோ அவர் வந்து கன்னியாகுமரியில ஒரு கூட்டத்தில கலந்துக்குவார் அப்படின்ற விஷயங்களும் கூட வந்துட்டு அதிமுக கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க பிஜேபி தரப்புல இருந்து. அதிமுக கிட்ட இந்த சென்ஸ் வந்துட்டு பொதுச் செயலாளர்ல இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் கிட்டலாம் வந்துட்டு பகிரப்பட்ட விஷயமா இருந்தது. பாஜகவினுடைய பிளானிங் எல்லாமே வந்து அவர்கள் கிட்ட பகிர்ந்திருந்தாங்க. கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றதுனால. ஸோ பிரதமர் வரக்கூடிய விஷயம் அப்படின்றது திமுகவுக்கு கசிந்துருச்சு. அவர் கன்னியாகுமரியில பொதுக்கூட்டத்தில பங்கேற்கவிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி கசிந்திருந்தது. அதற்கப்புறமா திருப்பரங்குன்றத்தில அவரு கோவிலுக்கு தரிசனம் செய்வார். அங்கேயும் ஒரு கூட்டத்தில பேசுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து கசிந்த உடனே தமிழக அரசு தரப்புல இருந்து திருப்பரங்குன்றத்தில ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது. ஸோ அதனால அங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் கூட்டம் வந்து சென்னை பக்கமா மாற்றப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயமும் கூட வந்துட்டு பாஜக தரப்பினரை அதிருப்தியில ஆழ்த்தியிருக்குது. யார் இந்த விஷயங்களை திமுக தரப்புக்கு கசிய விடுறது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி இங்க வைத்து அவர்கள் சந்திக்காம தில்லிக்கு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர் நேரடியாவே சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க தரப்புல இருந்து தான் திமுக தரப்பினருக்கு லீக் ஆக்கப்படுது. ஸோ யார் அந்த விஷயத்தை செய்றாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் சொல்லி இந்த மாதிரியான ரிப்போர்ட் யார் அப்படின்ற விஷயங்கள் நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல மத்திய உளவுத்துறை அவர்களும் கூட வந்துட்டு இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கியிருக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து யார் அந்த பிளாக் ஷீப் கருப்பாடு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனையும் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது அந்த 2 கூட்டணிக்குள்ள அதிமுக, பாஜகவுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனாலுமே உள்ள இருந்துகிட்டே யாரு உள்ளடி வேலை பார்க்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகமும், அதிருப்தியும் பாஜக தரப்பினருக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இதனுடைய ஃபாலோ அப் நியூஸஸ் வந்தது அப்படின்னா, அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கருப்பாடு சம்பந்தப்பட்ட செய்தி. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.